தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை வரம்பின்றி கொள்ளையடிப்பதால் ஒரே சமயத்தில் அதிக மழை பெய்வது, இல்லை சில ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வறட்சி நிலவுவது என்று இயற்கை மனிதனை தண்டித்து கொண்டே இருக்கிறது. இதை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், தமிழுக்கு தை மாதம், அப்போது பெருமழை பெய்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு 22 மாதங்களாக தமிழ்நாட்டில் கடும் வறட்சி நிலவியது. 10 ஆண்டு வறட்சியை தாங்கும் பனைகள் கூட பட்டு கொண்டை சாயும் அளவுக்கு அந்த வறட்சியின் கொடுமை கடுமையாக இருந்தது. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாத நடுவில் ஒரு பெருமழை பெய்தது. வாராது வந்த மாமழை. ஒரே நாளில் வரலாறு காணாத பெருமழை பெய்து ஆற்றில், ஓடைகளில், கால்வாய்களில் இதுவரை இல்லாத அளவு அதிக எல்லை தொட்ட வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்தது. அதன் விளைவாக குளங்கள் உடைந்தன, ஊர்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. ஈராண்டு வறட்சியை அந்த வெள்ளம் போக்கியது. பேரழிவை செய்திருந்தாலும் வறட்சி களையப்பட்டது, வளம் கொளித்தது, செழிப்பானது என்று மக்கள் மகிழ்ந்திருந்தனர். அதன் பருவம் தவறி பட்டம் தவறி பெய்தால் நட்டம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றெல்லாம் பழமொழிகள் இருப்பதால் அதன் பிறகு பெரும்பாலானோர் நெல் பயிரிடவில்லை. நெல்லுக்கு கிணற்று பாசனம் உள்ளவர்கள் மட்டும் நெல் பயிரிட்டிருந்தனர். அது பிந்தித்தான் அறுவடை செய்தனர். ஆனால் கிணறு இல்லாதவர்கள் மார்கழி தை மாதத்திலேயே வயலை உழுது பருத்தி கொட்டை விதைத்தனர். அந்த பருத்தி ஈராண்டு பயிர் இல்லாத சூழலில் பருத்தி விதைத்ததால் ஒவ்வொன்றும் ஆளுயரத்துக்கு வளர்ந்தது. ஒவ்வொரு செடியிலும் 20 காய்களுக்கு மேல் காய்த்தது. குலையும் கொப்புமாக ஒவ்வொன்றும் ஆள் உயரத்துக்கு மேல் வளர்ந்துள்ளது. நோய் தாக்கமும் இன்றி அதிக பூங்காம்புகள் எடுத்து ஒவ்வொரு செடிக்கு 20-30 காய்கள் வரை காய்த்துள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ந்திருந்தனர். எனினும் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் தமிழ்நாட்டில் கடும் வெயில் நிலவியது. இதற்கு முன் இல்லாத அளவில், வரலாறு காணாத அளவில் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பலர் வெளியில் நடந்து சென்றோர், மலையில் ஏறி கோவிலுக்கு சென்றோர் என்று சுருண்டி விழுந்து இறந்தனர். என்று தனியும் இந்த வெக்கை என்று மக்கள் எண்ணியிருந்த நேரத்தில் மே மாத முதல் வார இறுதியில் அன்றிலிருந்து மழை தொடங்கியது. இன்று மே 25ஆம் நாள். இன்று தொடர்ந்து 18வது நாளாக மழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் வெள்ளம், பஞ்சம், வறட்சி அனைத்தும் தணிந்தன. ஆனால் இந்த பருத்தி விளைந்துவிடும் என்று மக்கள், விளைந்து நமது பொருளியல் வறட்சியை நீக்கிவிடும் என்று மக்கள் கருதியிருந்தனர். அதற்கு மாறாக இந்த பருத்தியை அற்று வீட்டில் கொண்டு போய் பஞ்சு எடுத்து விற்க முடியாத சூழல். தொடர்ந்து 3 வாரங்களாக பருத்தி அறுக்காமல் வயலிலேயே விட்டதால் அந்தந்த கொறுக்குகளிலேயே பருத்தி செடி, பருத்தி கொட்டைகள் கொறுக்கிலேயே முளைத்து போனது தான் இப்போது பார்க்கிறோம். ஒரு 4 சுளையுள்ள பருத்தி, அந்த சுளைகளில் உள்ள பருத்தியின் உள் இருக்கும் கொட்டைகள் முளைத்து அந்த இரு வித்திலைகள் மேலே விரிந்து காணப்படுவதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த அளவு பருத்தி சேதமடைந்துள்ளது. இது இந்த இயற்கைக்கு எதிரான மனிதனின் கொள்ளையும் சுரண்டலும், அதுதான் இந்த பருவம் தவறி தொடர்ந்து பெய்யும் மழைக்கும் காரணம். தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்த வறட்சிக்கும் காரணம். ஆதலால் இனியாவது தமிழ்நாட்டு அரசும் இந்திய நடுவண் அரசும் இயற்கை வள கொள்ளையை கைவிட்டு இயற்கை வளங்களை காத்து வேளாண்மைக்கும், சிறு தொழில்களுக்கும், கைத்தொழில்களுக்கும், கால்நடை வளர்ப்பு, ஊரக தொழில்கள் ஆகியவற்றை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவன்குளத்திலிருந்து பச்சைமால் கண்ணன்.